எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதாவது குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A அண்ட் குரூப் 8 அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 10க்கான காணொளி. இந்த காணொளி முழுக்க முழுக்க பொதுத்தமிழ் 12வது புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் எடுக்கப்பட்ட, அதாவது 10வது டெஸ்ட். முதல் கேள்வி: தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துகளில் இரு சக்கர ஊர்தியால் ஏற்படும் விபத்தின் விழுக்காடு. தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துகளில் இரு சக்கர ஊர்தியால் ஏற்படும் விபத்தின் விழுக்காடு 35 விழுக்காடு. இரண்டாவது கேள்வி: சாலை போக்குவரத்து உதவிக்கு உரிய தொலைபேசி எண். சாலை போக்குவரத்து உதவிக்கு உரிய தொலைபேசி எண் 103, அதாவது 103. மூன்றாவது கேள்வி: உரிய வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தியை இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை? 3 ஆண்டுகள். ஊர்திகளுக்கு உரிய காப்பீடு இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் வசூலிக்கப்படும் தண்டனை தொகை. ஊர்திகளுக்கு உரிய காப்பீடு இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் வசூலிக்கப்படும் தண்டனை தொகை ரூபாய் 2000. மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் விதிக்கப்படும் தண்டனை தொகை ரூபாய் 10,000. அடுத்து கூற்று 1: சாலை சந்திப்புகளில் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. சரி. இதர சாலை பயனாளிகளை நண்பராக எண்ண வேண்டும். சரி. அப்போ கூற்று 2மே சரி. அடுத்து 7வது கேள்வி: கூற்று 1: சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 109 தொடர்பு கொள்ளவும். என இது தவறு. என 103 தொடர்பு கொள்ளவும். இப்போ தான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எதிரில் வரும் கடந்து செல்ல முற்படும் ஊர்திகளுக்கு வழிவிட வேண்டும். சரி. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. 8வது கேள்வி: பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்தியை இயக்குவது சட்டப்படி தவறு. கூற்று சரி. இச்சட்டத்தை மீறி ஊர்தி இயக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதில்லை. என இது தவறு. தண்டனை 3 ஆண்டுகள் வழங்குகிறார்கள். 3 ஆண்டுகள். அப்போ கூற்று 1 சரி. கூற்று, அதாவது காரணம், தவறு. அடுத்து 9வது கேள்வி: சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன. சரி. சாலையின் வகைகள் மைல் கற்களின் விவரங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சாலையின் வகைகள் மைல் கற்களின் விவரங்கள் பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ கூற்று 2மே சரி. அடுத்து 10வது கேள்வி: சரியானதை தேர்க. சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 103 தொடர்பு கொள்ளவும். சரி. சரியானதை தேர்க. அபாயகரமான முறையில் வாகனம் இயக்கினால் ரூபாய் 5,000 தண்டனை தொகை. அடுத்து 12வது கேள்வி: பொருந்தாததை தேர்க.
ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் ரூபாய் 500 தண்டனை தொகையோ அல்லது 6 மாத சிறை தண்டனையோ அல்லது இரண்டுமே கிடைக்கும் என்பது பொருந்தாத ஒன்று. பொருந்தாத ஒன்றை தேர்க. சாலை சந்திப்புகளில் எவ்வித எச்சரிக்கை அணுகுமுறையும் தேவையில்லை என்பது பொருந்தாத ஒன்று. அடுத்து பொறுத்துக. இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைத்து விதமான தேர்வுக்கு படிக்கிற நண்பர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் பி, அதாவது மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் ரூபாய் 10,000 அபராதம். இரு சக்கர வாகனத்தில் 2 பேருக்கும் மேல் பயணித்தால் ரூபாய் 5,000. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பயணித்தால், அதாவது வாகனத்தை இயக்கினால் ரூபாய் 2,000. தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தை இயக்கினால் ரூபாய் 1,000. உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு இந்தியா. உலகிலேயே அதிக சாலை போக்குவரத்து வசதியை கொண்ட 2வது பெரிய நாடு இந்தியா. ஏறக்குறைய டேஸ் லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் நம் நாட்டில் உள்ளன. கிட்டத்தட்ட 55 லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் உள்ளன. அடுத்து, நம் நாட்டில் டேஸ் கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் உள்ளன. 21 கோடிக்கும் மேற்பட்ட ஊர்திகள் உள்ளன. அடுத்து, நம் நாட்டில் ஓராண்டிற்கு ஏறக்குறைய டேஸ் லட்சம் விபத்துகள் நடக்கின்றன. 5 லட்சம் விபத்துகள் நடக்கின்றன. 19வது கேள்வி, நாளொன்றுக்கு நேரும் விபத்துகளில் உயிரிழப்போர். நாளொன்றுக்கு நேரும் விபத்துகளில் உயிரிழப்போர் 3இல் 1 பங்கினர். 3இல் 1 பங்கினர். இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் நடக்கும் மாநிலம். இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நடைபெறும் மொத்த விபத்துகளில் இருசக்கர ஊர்திகளால் ஏற்படும் விபத்துகள் டேஸ் விழுக்காடு. 35 விழுக்காடு. 35 விழுக்காடு. பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். சட்டப்படி குற்றமாகும். முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் ஆண்டு. முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் ஆண்டு. பாரிஸ் 1909 ஆண்டு. 18 வயது நிறைவடையாத குழந்தைகள் ஊர்திகள் இயக்கினாலோ விபத்தினை ஏற்படுத்தினாலோ அக்குழந்தைகளின் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்டம் மோட்டார் வாகன சட்டம் 2017. மோட்டார் வாகன சட்டம் 2017. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அபாயகரமான முறையில் ஊர்தியை ஓட்டினால் தண்டனை தொகை ரூபாய் 5,000. மது குடித்துவிட்டு ஊர்தியை இயக்கினால் தண்டனை தொகை ரூபாய் 10,000. தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர ஊர்தியை இயக்கினால் தண்டனை தொகை ரூபாய் 1,000. ஊர்திகளுக்கு காப்பீடு இல்லாமல் இயக்கினால் தண்டனை தொகை ரூபாய் 2,000. சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள். மூன்றும் சரி. அதாவது
உத்தரவு குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், பன்மையை உணர்த்தும் கல் விகுதி சேர்ந்த சொற்களை மன்னிக்கவும். மூன்று 1 2 3 இது வந்து எழுதும்போது இது மிஸ்டேக் ஆகிப்போச்சு. தகவல் குறியீடுகள், உத்தரவு குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள் இம்மூன்றுமே சரியான ஒன்று. அடுத்து ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இயக்கினால் கிடைக்கும் தண்டனைகள். இவை மூன்றும் சரி. என்னென்ன? ரூபாய் 5000 தண்டனை தொகை, 3 மாத சிறை தண்டனை அல்லது இரண்டும். வெண்பா யாப்பு செல்வாக்கு பெற்ற காலம். வெண்பா யாப்பு செல்வாக்கு பெற்ற காலம். சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலத்தில் வலியுறுத்தப்பட்டது. அறம். சங்கம் மருவிய காலத்தில் வலியுறுத்தப்பட்டது அறம். சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது. சொல்லுதலை அடிப்படையாக கொண்டு தோன்றியது வெண்பா. வெண்பா. வெண்பாவின் ஓசை. வெண்பாவின் ஓசை. செப்பலோசை. செப்பலோசை. இது அடிக்கடி கேட்பாங்க தேர்வில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத விதி. வெண்பா வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத விதி. வெண்டலை டேஸ் வகைப்படும். வெண்டலை டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். 2 வகைப்படும். தலைத்தல் என்பதற்கு பொருந்தாத பொருளை கண்டறிக. பிரித்தல். தலைத்தல்னா பிரித்தல், பொருந்தாத ஒன்று. மீதி 2 கட்டுதல், பிடித்தல் இதெல்லாம் பொருந்திய பொருள். அடுத்து இது அடிக்கடி வந்து தேர்வில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம். அதாவது இது வந்து ரெய். நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அதாவது ஈரசை சீர். ஆப்ஷன் ஏ. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அடுத்த கேள்வி பொருத்தி காட்டுக. இதுவும் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 அடி வெண்பா, அது வந்து குரல் வெண்பா. 3 அடி வெண்பா, நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பா. 4 அடி வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. 4 அடி முதல் 12 அடி வரை பக்ரொடை வெண்பா. 13 அடி அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை களிவெண்பா. 13 அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை களிவெண்பா. ஆப்ஷன் ஏ. அடுத்து 37. வெண்பா டேஸ் வகைப்படும். வெண்பா 7 வகைப்படும். 7 வகைப்படும். நேரிசை வெண்பாவில் டேஸ் அடியில் தனிச்சீர் வரும். நேரிசை வெண்பாவில் டேஸ் அடியில் தனிச்சீர் வரும். 2ஆம் அடியில். 2ஆம் அடியில். தனிச்சீர் இல்லாமல் 4 சீரோடு அமைக்கப்படுபவை இன்னிசை வெண்பா. தனிச்சீர் இல்லாமல் 4 சீரோடு அமைக்கப்படுபவை இன்னிசை வெண்பா. சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். காரணம் ஏபிசி இவை அனைத்தும். ஏன்னா நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம், மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு, மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை, இவை அனைத்துமே. அடுத்து 41.
இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். சரி. காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது திருவல்லிக்கேணி ஆறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய், மாவலிப்புற செலவு, பல்லாவரம் கல் கோடரி, எழும்பூர் அருங்காட்சியகம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம். ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம் மதராசப்பட்டினம். மதராசப்பட்டினம். தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்றழைக்கப்படுவது. தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்றழைக்கப்படுவது சென்னை. சென்னை. தமிழகத்தின் தலைநகரம். தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. சென்னை. சென்னைக்கு அருகேயுள்ள குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி நிறுவுவது. சென்னைக்கு அருகே உள்ள குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி நிறுவுவது. அப்பகுதியின் மனித நாகரிகத்தின் பழமையை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை. சென்னையில் ஓடக்கூடிய கொற்றலை ஆற்று படுகை. சென்னையில் ஓடக்கூடிய கொற்றலை ஆற்று படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்று எனலாம். இந்திய அகழாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்திய கல் கோடரி கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இந்திய அகழாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்திய கல் கோடரி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பல்லாவரம். பல்லாவரம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் சென்னையின் இன்றைய ஒரு பகுதி. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் சென்னையின் இன்றைய ஒரு பகுதி மயிலாப்பூர். மயிலாப்பூர். பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டது. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டது. முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 10க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.